இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, நான், கீ ரைஸ், வெஜ் புலாவ் இதோடலாம் இந்த காம்பினேஷன் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது ரொம்ப கஷ்டமான டிஷ்ஷுன்னு நினச்சிட்டு நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிளான டிஷ். பொதுவாக நமக்கு தாபாவில் போய் சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தாபாக்குன்னு ஒரு யூனிக்கான டேஸ்ட் இருக்குது. அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு லலிதாஸ் குசின். இதுக்கு 3 மீடியம் சைஸ் ஆனியனும் டொமேட்டோவும் எடுத்திருக்கேன். இதை தனித்தனியாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், டொமேட்டோவும் அதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 10 முந்திரி எடுத்திருக்கேன். அதை வந்து அரை கப் பாலில் 10 நிமிஷம் ஊற வச்சு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். 2 பேக்கெட் 200 கிராம் பன்னீர் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பன்னீர் வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஏன்னா இதில் நம்ம உடம்புக்கு எசென்ஷியலாக தேவையான 9 அமினோ ஆசிட்ஸ் இதில் இருக்குது. மற்ற மில்க் ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். அதனால் இதை நம்ம ரெகுலராகவே கன்சியூம் பண்ணிக்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்கணும். இது நல்லா மெல்ட் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மெல்ட் பண்ணணும். இல்லைனா ரொம்ப கருப்பாயிட்டு புகை வர ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ நான் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நான் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஆனியன் பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்றேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதையும் பட்டர்லேயே வதக்கணும். யூஸ்வலாக ஆனியன் கட் பண்ணும்போது எல்லாருக்கும் ரொம்ப கண் எரியும், தண்ணி வரும். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணுன்னா கட் பண்ணிவிட்டு 2 பீஸாக கட் பண்ணி இதை தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கட் பண்ணிங்கன்னா கண் எரியாது, தண்ணியும் வராது. நீங்கள் அப்புறமா கட் பண்ணும்போதோ அரைக்கும் போதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ ஆனியன் வேணாலும் கட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதில் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக ஆனியன் வதங்கிடும். இதை நல்லா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி வச்சுட்டு வதக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனியன் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பேஸ்ட்டு இதை நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா ரெண்டும் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். இதையும் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நடுவில் ஒரு முறை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1½ டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து காஷ்மீரி சில்லி ஏன் எடுத்துருக்கேன்னா இது நல்ல கலர் வரும், காரமும் கம்மியாக இருக்கும். கரம் மசாலா வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது. இது உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ரொம்ப திக்காக இருக்குது, நான் அதனால் ஒரு ½ கப் தண்ணி சேர்த்து
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா குக் பண்ணணும். இப்போதைக்கு இந்த அளவு தண்ணி போதும். ஏன்னா அப்புறமா நம்ம க்ரீம் சேர்க்கும்போது இன்னும் இந்த திக்னஸ் குறைஞ்சி லிக்விட் ஆகும். இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குவோம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். இப்போ இது 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த க்ரீமை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல கலர் ஒரே கலராக ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் வெளியில் தான் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணணுன்றது அவசியமே இல்லை. வீட்டிலே நான் வந்து பிகினிங்லேயே காமிச்ச மாதிரி கேஷ்யூவும் பாலையும் நல்லா ஊற வச்சு ஃபைனாக அரைச்சிட்டிங்கனாலே இந்த க்ரீம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த க்ரீமை சேர்த்த உடனே இது வந்து ரொம்ப தெறிக்க ஆரம்பிக்கும். இது கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணுவோம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா குக் ஆகிடுச்சு. அடியில் போய் தங்கிடும். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஆட் பண்ணிடுறேன். பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடஞ்சிராமல் ஜென்டிலாக கலந்து கொடுங்க போதும். இப்போ 1 நிமிஷம் இதை குக் பண்ணால் போதும் மூடி வச்சுட்டு. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நடுவில். ஏன்னா ரொம்ப தெறிக்குது. இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் சுகர் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் மெதுவாக லைட்டாக கலந்து விடுங்க போதும். இந்த ஸ்டேஜில் பட்டர் சேர்த்தா இன்னும் நல்ல டேஸ்ட் அதிகமாக வரும். அதனால் நான் வந்து 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். சும்மா லைட்டாக இதையும் மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஹைலைட்டான ஒரு இன்க்ரீடியண்ட்டை சேர்க்க போகிறோம். அது சேர்த்தாலே அந்த ஸ்மெல்லே நமக்கு ரொம்ப சாப்பிட தோணும். கசூரி மேத்தி. இது வந்து காய்ஞ்ச வெந்தய இலை. இது கையாலே லைட்டாக க்ரஷ் பண்ணி மேலே தூவிட்டு இது லைட்டாக அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஜென்டிலாக. அவ்வளவுதாங்க. ஆத்தென்டிகேட்டான தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா சர்வ் பண்ண தயார். இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை ஒரு நல்ல டிஷ்ஷோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.